ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு விதமான ஒரு புது விஷயம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புத்தர் தான் இன்றைக்கி வந்து நம்ம இடத்துக்கு வந்திருக்க ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கக்கூடிய. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு மனநிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு போராட்டமாக இருக்குது, ஒரு அமைதியே இல்லாமல் இருக்குது, ஒரு தெளிவே இல்லாமல் இருக்குது, ஒரு சிந்தனையே இல்லாமல் இருக்குது. இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நான் இந்த புத்தரை வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி வர்றதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று வைக்கணுமே, எது வாங்கி வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு இது வந்து குட்டி புத்தராக இருக்காரா, இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு புத்தராக வாங்கி வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு நான் விட்டுட்டேன். அதை அப்படியே விட்டுட்டேன், மறந்துட்டேன். பட் என்னோடய சின்ன பையன் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க. அங்கே போயிட்டு எனக்கு என்ன வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது, அம்மா நீ ஓப்பன் பண்ணுவா இது அப்படின்னாங்க. நான் வந்து வாட்ச் கேட்டிருந்தேன். சரி, ஃபாரின் போயிருந்தாங்க, வாட்ச் கேட்டிருந்தேன். சரி, வாட்ச் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க, என்னை சர்ப்ரைஸாக என்னை திறந்து பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேங்க. வாட்சாக தான் இருக்கும், இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இதை வந்து சொல்லவே இல்லைங்க. நான் வாட்ச் மட்டும்தான் கேட்டேன், வேறு எதுவுமே வேண்டாம் எனக்கு. எனக்கு வாட்ச் இருந்தால் அதுவும் நல்லா இருந்தால் வாங்கிட்டு வா, இல்லைனா இங்கேயே எல்லாமே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேங்க. ஆனால் என்ன ஒரு மிராக்கிள் பாருங்கள். நான் நினச்ச ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லக்கூட இல்லை. அவருக்கு வந்து இந்த புத்தரை வாங்கணுங்கிறது வந்து எப்படி அவருக்கு தோணுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோ வந்து நான் கும்பிட்ற அளவுக்கு என் கணவர் கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என் பிள்ளைங்கள்லாம் வந்து கடவுள் மேலே நாட்டம் கிடையாது. எப்படி வந்து அவங்களுக்கு வந்து இந்த புத்தர் சிலையை வாங்கணும்னு நினச்சாங்க அப்படின்னே தெரியல. நான் இங்கே நினைக்கிறது ஃபாரினில் இருக்கிற அவங்க மைண்டுக்கு ரீச் ஆகி ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கிது பாருங்கள். இது தாங்க மிராக்கலுங்கிறது. எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம். நான் கேட்டது வந்து வாட்ச்சு, ஹாரன் சவுண்டு. நான் கேட்டது வாட்ச்சு. பட் ஆனால் நான் வந்து அவங்க சொல்லிட்டாங்க, அம்மா அங்கெல்லாம் விலை கூட இருக்குமா, அதில் நம்ம ஊர்லேயே பிராண்டடாக நானே வாங்கி தரேன், ரிப்பேர்லாம் ஆனால் அதை ரிப்பேர் பண்ண முடியாதுமா, இங்கேயே அதை விட அட்வான்ஸ்டாக கம்மி விலையில் இருக்குமா, ஆனால் சூப்பராக இருக்குமா, நான் இங்கே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அதை பற்றி கேட்கல, ஃபோர்ஸ் பண்ணலை. ஏன்னா இங்கேயும் வந்து பேங்காக்கும் சரி ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்திங்க, எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தி. நானும் அதை கேட்கவே இல்லை, இந்த சிலை வாங்கி கொடுன்னு. பட் அவங்க ஆனால் நான் நினச்ச விஷயம் டெலிபதிக்கெல்லாம் அவங்களுக்குள்ளே போகுது. இதுலேருந்து நான் எதுக்கு நான் இந்த ஒரு மிராக்கிள் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆசைப்படுற விஷயம் நான் சொல்லலைன்னா கூட அந்த விஷயம் வந்து கடல் தாண்டி அந்த ஒரு வேறு ஒரு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கே போய் சேருது. அப்போது சாமானியப்பட்டதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், ஏதோ ஒரு எண்ணத்தை நினச்சிக்கிட்டு அதையே பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதனால தான் உங்கள் வாழ்க்கை வீணாக போகுதுன்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த எண்ணம் இந்த பிரபஞ்சத்துக்கு போய் நீ இதுதான் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் கொண்டு வரும். நிறையா பேர் விரக்தியில் சொல்கிறாங்க, நீங்களும் போடுறீங்கங்க, 6 மாதமாக ரீடிங் போடுறீங்க, ஆனால் ஒன்றுமே வந்த பாடு இல்லை அப்படின்னா மாற்றம் உங்களுக்குள்ளே வரலன்னு அர்த்தம். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கவலைப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் மாற்றணும், நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் மாறணும். அப்போ தான் இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த நியூஸ் போகும், அந்த வைப்ரேஷன் பிரபஞ்சத்துக்கு போகும். நீங்கள் மாறாமல் ஒரு மிராக்கிளும் இங்கே நடக்காது. ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னவோ ஒரு சவுண்டு வந்துச்சு, அது என்ன சவுண்டுன்னு தெரியலங்க. இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் பார்க்குறவங்க, நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை வந்து அடிக்கடி சொல்லிட்டும் வாங்க, நினச்சிட்டும் வாங்க, யோசிச்சுட்டும் வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் நினச்ச பர்சன் கூட நினச்ச லைஃபு சந்தோஷமாக நீங்கள் கண்டிப்பாக வாழ்வீங்க. அது கண்டிப்பாக நடக்குங்க. இங்கே எல்லாமே பிரபஞ்ச சட்டம் தான். உங்களுக்கு மட்டும் பாரபட்சம் பார்த்துட்டு கடவுள் வந்து கொடுக்காமலாம் இல்லை. அப்போ தப்பு எங்கேயோ இருக்குது. கிளாஸை படிங்க, உங்களுக்கான பாடம் என்னென்னு படிங்க, திரும்பி படிங்க. புரியுதுங்களா? அடுத்தது வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு உங்களோட எனர்ஜியை, இப்போதைக்கு ஏதாவது கவலைப்பட்டே இருக்கீங்களா, கவலைப்படுறதுனால தாங்க உங்கள் கஷ்டம் இன்னும் பெருசாகுது. இதை விட எவ்வளோ ஈஸியாக யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இதுதாங்க சட்டமே. ஆனால் உங்களை மாதிரி நானும் இருக்கும்போது இதெல்லாம் என்ன சித்தாந்தம் வேதாந்தம், கஷ்டம் வருது, கஷ்டம் வந்தால் கவலை தானே படுவாங்க. யார் சொன்னால் அன்றைக்கி கவலைப்படுறதுனால தான் கஷ்டம் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு என்றைக்கு புரிய போதோ அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கை சேஞ்சஸ் ஆகும். அப்போது சீக்கிரட்டே என்னென்னா, நீ சந்தோஷமாக இருந்தால் அந்த கஷ்டமே விலகுது அப்படிங்கிறது. உன் கஷ்டம் வர்றதுக்கு காரணம் நீ தான், நீ கவலைப்பட்டு இருக்கிறது தான் காரணம். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் வந்து பார்க்குறவங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு மூச்சு காற்று உள்ளே போகிற மூச்சு காற்றையும் கவனிக்கும்போது அது பாசிட்டிவிட்டி, நேர்மறையான சிந்தனைகள் உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாய்வதாக ஒரு சிறிய கற்பனை பண்ணிக்கோங்க. அதே மூச்சு காற்று உங்களை விட்டு வெளியில் போகும்போது எதிர்மறையான எண்ணங்கள், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், இது அத்தனையும்
உங்களை விட்டு வெளியே செல்வதாக நீங்கள் சின்ன ஒரு கற்பனை வந்து பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போது என்ன ஆகுது, மைண்ட் ரொம்ப ஃபீல் ஆகுது. முடிஞ்சால் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட பொறுமையாக 3 தடவை மூச்சு காற்றை உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. அப்போ மூச்சு காற்று மாறும்போது மன ஓட்டம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற மனசு வந்து கொஞ்சம் வந்து அமைதி பெறும். அந்த அமைதியான மனசில் நீங்கள் தெளிவான முடிவுகள் எடுக்கலாம். எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எல்லாமே உங்களை பற்றின நாலேஜ், நீங்கள் யாருன்னு தெரிகிற எல்லா விஷயமும் அமைதியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய தெளிவு கிடைக்குங்க. குழம்பின குட்டையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது தெளிவாக இருக்கும்போது தான் உங்களால் வந்து ஈஸியான ஒரு ஒரு வழி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எதனால நமக்கு இந்த அடி கிடைக்குது, எதனால நம்ம பிரச்சனை தீரல அப்படிங்கிற நிறைய விஷயம் உங்களுக்கே வந்து தெரிய வருங்க. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அமைதியாக இருங்க, ஓகேவா? இதெல்லாம் எனக்கு சொல்லும்போது ரொம்ப கடுப்பாக தாங்க வரும். என்ன பிரச்சனை இங்கே தலைக்கு மேலே போயிட்டுருக்கு, அமைதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் உடம்பை பாருங்கள், செல்ஃப் லவ் பண்ணுங்கள், கடவுளை நம்புங்க, எல்லாத்தையும் தூக்கி அவர்கிட்ட வைங்க, உங்கள் வேலையை பாருங்கன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது எல்லாருக்கும் நிஜமாக கடுப்பு வரும். ஏன்னா எனக்கும் அப்படி தான் இருந்தது. எனக்கான அப்படிலாம் யாருமே விளக்கமாக சொல்லலைங்க. உண்மையிலே சொல்கிறேன். எனக்கெல்லாம் விளக்கமாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 தடவை 3 தடவை கேட்பேன். 4வது தடவை ஆழமாக பதிய வச்சு இந்நேரம் எப்போயோ வாழ்க்கை வந்து மாற்றிருக்கும். ஆனால் சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லைங்க. உணர்த்தி இருக்க பிரபஞ்சம் எல்லாத்துக்குமே உணர்த்துது ஒவ்வொரு வழியில். ஆனால் காது கேட்கணுமே நான். அப்போது எல்லாத்துக்கும் வந்து நான் தான் காரணமாக இருந்திருக்கேன். அதை காதில் கேட்கல. அப்போ வந்து தெரியலங்க உண்மையிலே. வாழ்க்கை அடிக்கிற அடியில் எங்கிட்டாச்சும் ஓடலாமா, யார்ட்டையாவது சொல்லலாமா, அழுகலாமா, கஷ்டத்தை வந்து வெளிப்படுத்தலாமா, யாராச்சும் இருக்க மாட்டாங்களா? நமக்கு ஏன் அப்படி ஆச்சு? யாராவது கேட்குறதுக்காக யாராவது ஆள் இருக்க மாட்டாங்களா? சுற்றியும் யாருமே இல்லையா? எல்லாம் இருந்து அனாதையாக இருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் எங்கிட்டா ஃபுல்லாகவே இதே நெகட்டிவ் மைண்ட் செட். என்ன பண்ணாலும் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷமே இல்லை. ஆனால் வந்து ஒரு காலையில் எழுந்திரிச்சு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு என்ன மெஷின் மாதிரி ஒர்க்கு அதே மாதிரியே பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு உணர்ச்சி இல்லாமல், ஒரு சந்தோஷமான ஒரு உணர்ச்சியே இல்லாமல், அந்த ஒரு ஜாலியே இல்லாமல் லைஃப்பை வந்து கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லலாம். இதெல்லாம் நல்லாவே தெரியும். அப்போது இதெல்லாம் நான் பண்ணது தான் என் வாழ்க்கை வந்து இவ்வளோ மோசமானதுக்கு காரணங்கிறது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கரமான அடி. அந்த அடியில் என்ன ஆச்சு, எதுவுமே வேணாம்ப்பா சாமி, எனக்கு நான் வேணும், நான் என்ன பண்ணணும் சொல்லு, அவ்வளோதான். என் பிரச்சனை எல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொருத்தங்களையும் முக்கியத்துவம் கொடுத்து வைக்க அவங்க ஒன்று செய்ய அதோட ரிஃப்ளெக்ஷன் எனக்கு ஆகுது. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா வருத்தப்படுறேன், அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா அது எனக்கு காயப்படுத்துது, என்னோட பாசத்தை புரிஞ்சிக்கல, எனக்கு அன்பு கொடுக்கல. இப்படியே வந்து நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு யாரும் அன்பு வேணாம், எதுவும் வேணாம், மனுஷங்களே வேணாம், எனக்கு கடவுளே, எனக்கு நான் தான் வேணும். எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தமாக பிடிக்கல. நான் இப்படிலாம் இருக்கணுங்கிற எனக்கு பிடிக்கல. முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நினைக்கணும். நீங்கள் இப்படி இருக்க பிடிக்கல, நீங்கள் இயல்பாக சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ தற்போதைக்கு விட்டு கொடுத்து போகிறீங்க பாருங்கள், அழுதுகிட்டே நிற்கிறீங்க பாருங்கள், எதையோ ஒன்றுக்காக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்கள் லைஃப்பை. அதை ஃபஸ்ட்டு தப்புங்கிறத வந்து யார் சொல்கிறாங்களோ கேட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து கத்துறது வந்து நான் நல்லா இருக்கிறதுக்காக இல்லை, நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக. நான் இந்த மாதிரி தான் இருந்தேன், உங்களை மாதிரி தான் இருந்தேன், அழுதுட்டு இருந்தேன். வாழ்க்கை மாறவே இல்லை, வாழ்க்கை முன்னேறவே இல்லை. கொஞ்சம் மாற்றினேன். என்ன நான் மாற்றலை, கடவுள் என்னை மாற்றினார். நான் மாற்றினதுனால இன்றைக்கி நிறைய பேர் வந்து மாறி இருக்கீங்க. முன்ன மாதிரி இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. உங்கள் வீடியோ பார்த்து நான் ரொம்ப மாறிட்டேங்க. இப்போல்லாம் வந்து நான் தான் முக்கியம்னு நிறைய விஷயங்கள் வந்து மாறி வந்துட்டேன் அப்படிங்கிறது. என்னை வந்து இந்த ஒரு பர்பஸ்க்காக என்ன கடவுள் எல்லாத்தையும் அனுபவிக்க வச்சு அப்புறம் கொண்டு வந்தார். ஏன்னா அப்போ தான் உங்களோட கஷ்டம் என்னங்கிறது எனக்கு தெரிய வரும். இல்லைன்னா சும்மா எல்லோரும் பார்க்குற மாதிரி டேரோ ரீடிங் பார்த்துட்டு போயிடுவேன். பட் டேரோ எனர்ஜி சொல்லலாம். நீங்கள் வேணால் நிறைய பேர் கேட்கலாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்குறவங்க, நீங்கள் ஏங்க எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க? நான் பேசுகிறது உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே பூந்து உங்களுடைய ஆன்மா கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா உங்கள் ஆன்மா தான் இந்த பேச்சு கேட்குது. உங்கள் ஆன்மா தான் சொல்லுது, நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கெல்லாம் தேவையே இல்லை, ஒழுங்காக இவங்க சொன்னதை கேளு அப்படிங்கிறத உங்கள் ஆன்மா கேட்குது. அப்பா சாமி இப்போயாவது புரிய வையா அவங்களுக்குன்னு. புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை மாறும். ஓகேவா? புத்தரப்பா இன்றைக்கி புதுசாக வந்திருக்கனால இவர்கிட்டயே இன்றைக்கி வச்சு ரீடிங் நம்ம கேட்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி உண்டான மெசேஜஸ் என்ன பார்க்கலாமா? இன்றைக்கி பார்க்குறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? புத்தரே ப்ளீஸ் சொல்லுங்கள். இன்னும் 2-3 விஷயம் வந்து வருதுங்க இந்த இடத்துல வைக்கிறதுக்கு. இன்னும் பாசிட்டிவிட்டியாக கொண்டு வரதுக்கு 2-3 விஷயம் வந்து வருது. அது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்றி ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் இடத்துலேருந்து வருதுங்க. அது வச்சதுக்கப்புறம் ரீடிங்லாம் வேறு லெவலுக்கு. இப்போயே ரீடிங்லாம் எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகுது. நிறைய பேர் வந்து சேஞ்சஸ் ஆகிறீங்க. இன்னும் வேறு லெவலுக்கு ரீடிங் வரப்போகுதுங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிற ஹீலிங் கண்டிப்பாக கிடைக்கும், உங்களுக்கு வேணுங்கிற அமைதி கண்டிப்பாக கிடைக்கும், உங்களுக்கு வேணுங்கிற மெசேஜஸ் கண்டிப்பாக கரெக்டாக போய் சேரும். அது வெயிட் பண்ணுங்கள், அது வந்தோடனே நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து என்னென்னா வச்சாச்சு. இன்றைக்கி பார்க்கலாமா?
டேரோ கிளாஸும் போயிட்டுருக்குங்க. டேரோ கற்றுக்கிட்டு நீங்கள் சம்பாதிக்கணும். நான் வீட்டில் தாங்க இருக்கேன். எனக்கு எந்த ஒரு விஷயமும் நான் வந்து எனக்கு இனிமேல் வெளியே போய் படிக்க முடியாதுங்க. யூனிவர்சிட்டிலாம் போய் படிக்க முடியாது, அல்லது வந்து படிக்க முடியாத அந்த ஒரு 10th 12th திரும்ப கூட என்னால் படிக்க முடியாதுன்னா, படிக்கிறது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணலாம், அது ஒரு வழி. பட் படிக்காதவங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க இல்லையா? அப்போது எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணுறது அப்படிங்கிறது என்னோட எந்த விஷயத்தையும் வந்து தடை பண்ணவே இல்லை. நான் காலையில் எழுந்திரிச்சி யோகா பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், வீட்டில் வேலை பண்ணுறேன், வீட்லேயும் ஜாலியாக இருக்கேன். அப்போது எனக்கு ஒரு இருக்குது பாருங்கள், ஃப்ரீ டைமில் எனக்கு ஓய்வு நேரத்தில் தான் நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன். அப்போது நிறைய பேருக்கு நல்லது பண்ணுறேன், நிறையா பேருக்கு சாப்பாடும் வாங்கி ஐயோ மறந்தே போயிட்டேங்க. இந்த மாதத்துக்கு உண்டான சாப்பாடு வந்து போடுறதுக்கு ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தாங்க வந்து சேர்ந்துருக்கு. தயவு செஞ்சு உதவும் எண்ணங்கள் இருக்கும். நீங்கள் எப்பயும் மாதம் கொடுப்பீங்க தெரியுங்களா? அது வந்து ரெகுலராக கொடுக்குறவங்களாம் கொடுத்துட்டாங்க. நேற்று கூட ராஜேஸ்வரின்னு கொடுத்தாங்க, கமல் ஃப்ரம் அந்தியூர், அதுக்கப்புறம் சித்திரை செல்வி இன்னொருத்தங்க கூட கொடுத்தாங்கங்க. இவங்கெல்லாம் பேர்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்கங்க. எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, அவங்களோட அன்பு கட்டளை, ஹேமலதா, இவங்க எல்லாருமே கலைச்செல்வி, இவங்களாம் ரெகுலராக பண்ணுறாங்கங்க. இருந்தாலும் வந்து அதுக்கு 65 பேர் இல்லைங்களா? அப்போ இந்த மாதத்துக்கு உண்டான சாப்பாடு கொடுக்கணுன்னா பணம் சேரணும். அதனால் தயவு செஞ்சு உதவும் எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் உதவியாக இருக்குங்க. அதனால் மற்றவங்களுக்காக கையேந்தி கேட்குறதுல எனக்கு எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லைங்க. எனக்கு ஒன்றும் அசிங்கமாக ஒன்றும் தெரியலைங்க. ஏன்னா 65 பேர் சாப்பிட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து போன தடவைலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேறு யாருமே அந்த மாதிரி போட்டதே இல்லை, நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். இன்னும் நிறையா வந்து அவங்களுக்கு டீ வேணும்னு கேட்டிருக்காங்க, பிஸ்கட் வேணும்னு கேட்டிருக்காங்க, ப்ளவுஸ் பிட் வேணும்னு கேட்டிருக்காங்க, நைட்டி போன தடவை வாங்கி கொடுத்தாங்க, ஒரு சிஸ்டர் வாங்கி கொடுத்தாங்க. அது அப்படியே கொடுத்தோன்னே இப்போ எல்லாமே ஃப்ரீயாக நைட்டி போட்டு நல்லா இருக்காங்க. அதில் ஜென்ஸ் வேறு இருக்காங்கங்க. அவங்களுக்கு உண்டான டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு இதெல்லாம் இன்னும் வாங்கி கொடுக்கல. பட் இவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஒரு மாதிரியாக இருக்காங்க. பட் என்ன பண்ணுறது, எனக்கு வர தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நானும் போடுறேன், மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு ஆதரவுனால நான் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெஸ்ஸு யாராவது வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் வந்து பணம் கொடுங்க, அவங்களுக்கு பண்ணலாம். அவங்களுக்கு பண்ணுறது டைரெக்டாக அவங்களுக்கு தான் போகுது. அதனால் தைரியமாக தாராளமாக நீங்கள் வந்து நம்பி பண்ணலாம். உங்களுக்கே தெரியும், நிறையா பண்ணுறது எல்லாமே வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் அப்படிங்கிறது. நல்ல பிஸ்கட்டு, டீ, ஜாக்கெட்டு பிட்டு, அப்புறம் காதுக்கு போட்டுக்கிறதுக்கு மணி, செயின் அதெல்லாமும் கேட்டாங்கங்க. அதெல்லாம் கூட பொறுமையாக நான் கூட பண்ணிடுவேன், அது நான் பண்ணிடுறேன். பட் அந்த சோப்பு டப்பா, கேஸ் டப்பா, ப்ரஷ்ஷு, அன்றாட தேவைப்படுற சோப்பு, பேஸ்ட்டு, பினாயிலு, பாத்ரூம் கழுவுற திங்ஸ், நம்ம வீட்டில் என்ன உபயோகம் பண்ணுவோமோ அதெல்லாம் கேட்டாங்க. அதையும் நம்ம வந்து ஒருத்தங்க கொடுக்குறேன்னாங்க, அவங்கக்கிட்ட நம்பர் கொடுத்தேன். அவங்க இன்னும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது உதவுறதுக்கு மனம் இருந்தால் கொடுங்க. இல்லை நான் டைரெக்டாக எனக்கு நம்பர் கொடுங்க, நானே கொடுக்குறேன் அப்படின்னாலும் அந்த நம்பர் நான் கொடுக்குறேன். அவங்க அன்பாலயத்தோட நம்பர் கொடுக்குறேன். டைரெக்டாக நீங்களே மூவ் பண்ணுறதுனாலும் நீங்கள் கொடுக்குறத நீங்களே வந்து அவங்க இது பண்ணி, எனக்கு இந்த நாள் பிறந்த நாள் வருதுங்க, எனக்கு நான் இதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் நம்பர் தரேன், நீங்களே அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்களாச்சு அவங்களாச்சு. ஓகேங்களா? என்னால் எடுத்து செய்ய முடியாதுங்க. நான் எனக்கு ஒரு சிறு உதவி கொடுக்குறேன், நீங்கள் போட்டு மேலே போட்டு பண்ணிக்கோங்க அப்படின்னா அதையும் கொடுங்க, நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுடைய கரங்கள் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து எனக்கு தேவைப்படுது. அதனால் உதவும் கரங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறவங்க கண்டிப்பாக உதவுங்கள். இந்த மாதம் போட வேண்டிய டைம் வந்துடுச்சு. நான் ஏன் கேட்கவே இல்லை, நானே மறந்துட்டேங்க. கொஞ்சம் ஒர்க்கு அங்கே எங்கேன்னு போகிறதில்ல, ஆனால் மறக்க மாட்டேன். இது என்ன கார்டு வரப்போகுதுன்னு பார்க்கலாமா? புத்தரோட ஃபஸ்ட்டு கார்டு. நம்ம இன்றைக்கி புதுசாக வந்து இந்த புத்தரோட ஃபஸ்ட்டு கார்டு ஃபஸ்ட்டு கார்டு கரெக்டாக வருது பாருங்களேன். நீ இப்போ மன நிம்மதி இல்லாமல் குழம்பிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? நிறையா பேர் இதைத்தான் நீங்கள் பண்ணுறீங்க. அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, உன்னோட மன நிம்மதி ஆரஞ்சு, உன்னோட மன நிம்மதி வந்து இப்போ குலைஞ்சி போய் கிடக்கு. யார் எது சொன்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுற, அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டுட்ருக்குற. அப்போது வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூஷனான, ஒரு குழப்பமான ஒரு மனநிலையிலே இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து கடவுள் உணர்த்திக்கிட்டே இருந்தாலும் மற்றவங்க உங்களை என்ன சொல்கிறாங்களோ, அது ஒரு நாய் மாதிரி குலைச்சாலோ, அது நரி மாதிரி தந்திரமாக எது செஞ்சாலுமே அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கவலைப்பட்டுட்டு அந்த சுச்சுவேஷனை வந்து ஏன் இப்படி பண்ணிட்டாங்க, நான் இப்படி ஒழுங்காக தானே இருந்தேன், இவங்க ஏன் என்னை புரிஞ்சிக்கலை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க. அது வந்து யாராக இருந்தாலும் சரி, அதில் ரோட்டில் போகிற ஒருத்தன் வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு போனால் கூட அதுக்கு உட்காந்து ஒரு நாள் முழுக்க ஏன் அப்படி பண்ணான்னு போட்டுட்டு அதெல்லாம் பெரிய விஷயமா நினச்சிக்கிறீங்க. அப்போது இதுக்குன்னே ஒரு சில நபர்கள் நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க, நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கீங்க, குழப்பத்திலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்பயுமே இதே மாதிரியே இருந்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மனிதர்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பீங்க. ஏன்னா நீ அதை தான் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்போது இது வந்து என்னென்னா, நீ இப்போ குழம்பிக்கிட்டே
இருக்கிற மனசோடு இருக்கிற மைண்டில் தெளிவு இல்லை. எப்போ பார்த்தாலும் மற்றவங்களோட அந்த ஒரு கண்ட்ரோலில் உங்கள் லைஃப்பை விட்டுட்டீங்க. அது சந்தோஷத்தையும் விட்டுட்டீங்க, உங்களையுமே விட்டுட்டீங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. அதனால தான் வந்து மற்றவங்களாம் ஒரு சேஃபர் சைடில் நிற்கிறாங்க. அவங்க வந்து சேஃபராக வந்து தனக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் அவங்க ஒரு கரெக்டான ஒரு பிரிட்ஜ் மேலே நிற்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் குழப்பமாக அந்தரத்தில் நிற்கிறீங்க. பட் தெளிவான நாலேஜ் எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து உணராமல் அடுத்தவன் சொல்கிறது தான் உங்களுக்கு வேத வாக்கு. நீங்களாக சொந்தமாக முயற்சி பண்ண மாட்டீங்க. உங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்தவன் சொல்லிட்டானே, ஐயோ அப்படி சொல்லிட்டானே, நான் இப்படியோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே இந்த ஒரு சந்தேகம் வந்துடுது, சஸ்பெக்டேஷன் வந்துடுது. உங்களை நினச்சி நம்ம இப்படி தான் இருப்போமோ, அவன் அப்படி சொல்லிட்டானே, அப்போ நம்ம சரியில்லையோ அப்படின்னு தப்பெல்லாம் உங்கள் பேரில் நீங்களே வந்து சொல்லிக்கிறீங்க. நீங்களே உங்களை வந்து டிகிரேட் பண்ணிக்கிறீங்க. அவன் அப்படி நீ இப்படி தாண்டா பண்ண, இதனால தாண்டா போச்சு, ஓ நம்ம அப்படி தான் பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை நீங்களே வந்து உங்களோடது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. மற்றவங்க சொல்கிறது சரியா தப்பா அதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு மற்றவன் எது சொன்னாலும் ஐயோ அவன் அப்படி சொல்லிட்டானே, நம்ம மேலே தான் தப்போ ரைட்டோ அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. மற்றவன் வந்து எப்படி சொல்லுவான் அப்படின்னா அவனை சேஃபாக வச்சுட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுவான். அப்போது அவன் வாழ்க்கையை அவன் வாழட்டும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. எது தப்பு ரைட்டுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உட்காந்து யோசிங்க. கண்ணை மூடி உட்காந்து மெடிடேஷன் ஸ்டேட்டில் உட்காந்து நீங்கள் கேட்கும்போது அரேஞ்ச் சவுண்டை உங்களுக்கே எல்லா விதமான தெளிவான ஆன்சர் கிடைக்கும். புரியுதுங்களா? 18 பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். வாட்டர் எனர்ஜி, பைசஸ் எனர்ஜி. இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நல்ல விஷயம் நடக்குமான்னா கொஞ்சம் டவுட்டு தான். இப்போதைக்கு நடந்தாலுமே அது மோசமாக தான் போகும். ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக சந்தோஷமான மனநிலையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ பழகுங்க. அடுத்தவங்க கையில் கொடுக்காதீங்க. உங்களோட சந்தோஷம் அடுத்தவங்க கையில் தான் இருக்குது. உங்களோட ரெக்கக்னேஷன் அடுத்தவங்க சொன்னால் தான் கரெக்டு அப்படிங்கிற அந்த ஒரு முடிவெல்லாம் எடுக்காதீங்க. உங்கள் சந்தோஷம் உங்ககிட்ட தான் இருக்குது. யார் எது சொன்னாலும் சொல்லாட்டியும் இருந்தாலுமே நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த சோல் தான். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது புத்தர்கிட்ட வச்சோன்னே ஃபஸ்ட்டு நீங்கள் கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்ட்டாங்க. கவலையிலே இருக்க, கன்ஃபியூஷன்லேயே இருக்க, மாய உலகத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கார்டு. ஓகேங்களா? புத்தரப்பா அடுத்தது பார்க்குறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும், இப்படியே யோசிச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்களா, கவலைப்பட்டுட்டு உங்களுக்கான மெசேஜ் என்ன இன்றைக்கி வந்து கடவுள் கொடுக்குறாங்க பார்க்கலாமா? புத்தரப்பா நிறையா விஷயங்கள் பண்ணுறீங்க, நிறையா எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. பட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்கள் பர்சன் எல்லா வேலையும் நீங்கள் பண்ணலாம், எல்லா ஜாபும் பண்ணுறீங்க, அந்த வேலைக்கு ஓடுறீங்க, இங்கே ஓடுறீங்க. இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று தலையில் வந்து ஒரு குடஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு விஷயம் வந்து போட்டு ஒல்லட்டிகிட்டே இருக்குது. அதை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, அதை எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த ஒரு நபர் வருவாங்களா, அந்த ஒரு விஷயம் சரியாகுமா அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு ஏக்கத்தோடையே இருக்கீங்க. அந்த விஷயம் வந்துடாதா, அந்த விஷயம் என்ன பண்ணுது, எவ்வளோ விஷயம் தாண்டி உங்கள் லைஃப் வந்து மாறி இருந்தால் கூட அப்படி ஒரு விஷயம்தான் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து போயிட்டே இருக்குது. அது ஒரு ஏக்கம், அது வந்துடாதா, அந்த ஒரு பார்க்குற ஒரு விஷயம் பாருங்களேன். ஃப்யூச்சரை நினச்சலாம் போகிறீங்க, முன்னாடி உங்கள் வேலையெல்லாம் பண்ணுறீங்க, நியூ பிகினிங் நமக்கு நடக்கும் அப்படிலாம் சொல்லி எல்லா விதமான ஒர்க்குமே பண்ணுறீங்க. பட் இருந்தாலுமே ஏதோ ஒன்று நினச்சி ஏக்கத்திலே தான் இருக்கீங்க. பட் அந்த ஏக்கம்லாம் இல்லாமல் நீங்கள் இப்போ ஃப்யூச்சர்லாம் அழகாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படவே தேவையில்லை. சாஜிடேரியஸ் செகண்ட் டெக்கான் தான், ஃபயர் எனர்ஜி, 9999 பார்க்குற பர்சன் தான், நல்லது நடக்கும். பட் ஆனால் அந்த ஏக்கத்தோட, அந்த ஒரு கஷ்டத்தோட, அந்த ஒரு எதிர்பார்ப்போடையே உங்கள் லைஃப்பை வச்சுக்காதீங்க. எது வந்தாலுமே தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருங்க. கடவுள் மேலே நம்பிக்கை மட்டும் வைங்க. விடாமுயற்சியாக செய்கிற வேலையெல்லாம் செய்யுங்க. உங்களுக்கான பவுண்ட்ரிஸ் கண்டிப்பாக செட் பண்ணிக்கோங்க. யார் வந்தாலும் உங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரிலாம் ஈஸி பவுண்ட்ரிஸ்லாம், வீக் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதனால ரொம்ப வந்து ஒரு ஆப்டமிஸ்டிக்காக இருக்கணும், பாசிட்டிவிட்டி பர்சனாக இருக்கணும். அப்போ அந்த ஒரு டிகிரேடான ஒரு சுச்சுவேஷன், ஒரு டிமோட்டிவேட் ஆகிற சுச்சுவேஷன்லாம் வந்து கவலைப்பட்டுட்டுலாம் நீங்கள் இருக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஆப்டமிசமாக நீங்கள் இருக்க தயாராகுங்க. கரெக்டான பாதையில் தான் போகிறீங்க. நல்ல தெளிவான ஒரு முடிவு தான் எடுக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் ஃபியூச்சர் நினச்சி பண்ணுறீங்க, எல்லாமே கரெக்டு தான். பட் அந்த எதிர்பார்ப்பு, ஏக்கம், ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மைண்டை போட்டு ஒல்லட்டுது. அது என்ன விஷயம்? அது பிஸ்னஸில் ஏதாவது லாஸாக இருக்கலாம், அது நடந்து முடிஞ்ச விஷயத்த நீங்கள் யோசிச்சிருக்கலாம். பிஸ்னஸில் யாராவது உங்களை ஏமாற்றிருக்கலாம், நம்பினவங்க. அதே மாதிரி வாழ்க்கையிலும் நம்ப வச்சு ஒருத்தங்க ஏமாற்றிட்டு விட்டுட்டும் போயிருக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை நினச்சே குறிச்சிட்டு இருக்கலாம். நீங்கள் அது லவராக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், வேற ஒரு எந்த உறவாக இருக்கலாம். அன்பை கொடுத்துட்டு விட்டுட்டு போயிருக்கலாம். அது ஏமாற்றாமல் இருந்தால் கூட அன்பை கொடுத்துட்டு இந்த சூழ்நிலையில் அவங்க உங்களை விட்டு போயிருக்கலாம். அந்த ஒரு ஏக்கத்தோட, அந்த ஒரு தூரத்தில் அவங்க இருக்காங்க. இருந்தாலுமே உங்கள் கண்கள் வந்து அப்படியே தேடுது, அவங்கள தான் தேடுது. எவ்வளோ வேலை செஞ்சாலும் வேலைக்கு மத்தியில் உங்களுடைய இதயம், அவங்களுடைய வருகை, அவங்களோட எண்ணத்தை நினச்சி அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க, பார்க்குற நீங்கள். அப்போது 9999 பார்க்குற பர்சன் தான் நீங்கள். கன்ஃபர்மேஷன் இதுதான் வந்து என்ன ஆகுது, உங்கள் வாழ்க்கையில் வந்து குழப்பத்தை கொண்டு வருது.
மோஸ்ட்லி எதையாவது ஒன்று யோசிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அதை குழம்பிக்கிட்டு நீங்களே எல்லாமே பண்ணிக்கிறீங்க உங்கள் லைஃப்பில். பார்க்குறவங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? பார்க்குற நீங்கள் இன்றைக்கி வந்து புத்தாப்பா உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க பார்க்கலாமா? அப்போது வந்து 7 சக்ரா மெடிடேஷன்லாம் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப பேலன்ஸ் மட்டும்தான் முக்கியம். அங்கே பிளாக்கேஜஸ் இருக்குது. 7 சக்ராஸ்னு சொல்கிறோம், 12 சக்ராஸ் இருக்குது. நிச்சயமாக ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்குது. நான் அது வந்தோன்னே காட்டுறேன், ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் ஸ்டார் மாதிரி ஜொலிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். பட் ஆனால் கரெக்டான பேலன்சிங்லாம் வந்துட்டீங்க. பேலன்ஸ் பண்ணுறது எப்படி வந்து கெரியரையும் பார்த்துட்டு ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் அதை வாழ்கிற அந்த வாழ்க்கையும் கரெக்ட் பண்ணுறது எல்லாமே தெரியுது. அந்த 7 சக்ரா மெடிடேஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க. அது யூடியூப்பில் நிறையா வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அதை நீங்கள் பண்ணிங்கனால, ஏன்னா அந்த ஒரு சக்ராவில் தான் வந்து ஒரு பிளாக்கேஜஸ் நிறையா இருக்குது. அதனால தான் திரும்ப ஒரே பிரச்சனைக்குள்ளே போய் நீங்கள் வந்து மாட்டுறீங்க. ஸோ வந்து சக்ரா மெடிடேஷன்லாம் யூடியூப்பில் போடுங்க. ஏர் எனர்ஜி, அக்வாரியஸ் எனர்ஜி 17 பார்க்குற பர்சனாக கூட இருப்பீங்க. ஒரு ஹோப் உள்ள ஒரு பர்சன் தான். நல்ல ஒரு இப்போதைக்கு நீங்கள் நல்லா அமைதியாக ஆகிட்டீங்க. ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு விஷயம் பண்ணக்கூடிய ஒரு பர்பஸ் இருக்குது உங்கள் லைஃப்பில். இப்போ புதுப்பிச்ச வாழ்க்கை மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிரபஞ்சத்துக்கு ஏற்ற மாதிரி, பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தனக்கு இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் கிடைச்சாலும் சரி, ஒரு விஷயம் கிடைக்கலனாலும் சரி, எந்த விதமான கூச்சம், வெக்கம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களுடைய அந்த ஒரு இது என்ன மைண்ட் எங்கே போகுது அப்படின்னா, கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுல லைஃப்பை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணும், அது வந்து சம்பாதிக்கிறதுலையே, ரிலேஷன்ஷிப்பில் அது எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு மைண்டோட தான் வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ வந்து இப்போ வந்து எல்லாமே அழகாக தான் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து உயர பறக்கக்கூடிய ஒரு ஸ்டார் மாதிரி ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் தான். இனிமேல் வந்து எவ்வளோ வந்து சம்பாதிக்கணும், எப்படி லைஃப்பை கொண்டு போகணும், எவ்வளோ அழகாக வந்து லைஃப்பை வந்து அழகாக கொண்டு போகிறது, எப்படி ஸ்டேபிளாக கொண்டு போகிறது, சம்பாதிக்கிறது பூரா கொட்டுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. தேவைப்படுற இடத்துல சேர்க்கணும், தேவைப்படுற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், தேவைப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும், எல்லாமே தெரிஞ்சு கரெக்டாக இருக்குது. அப்போ உங்கள் வாழ்க்கை வந்து உயர பறக்கிறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க. ஒரு ஸ்டார் மாதிரி இந்த உலகமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையில தான் இப்போதைக்கு நீங்கள் வந்து அழகாக இருக்கீங்க. புரியுதுங்களா? அந்த 7 சக்ரா மெடிடேஷன்லாம் பண்ணி வாங்க. அந்த கவலைப்பட்டுக்கிட்டே இல்லாமல் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடணும். ஒரு கார்டு பார்த்தா அதிலே நிற்கக்கூடாது. கன்ஃபியூஷனாக இருந்தீங்க, அடுத்தது எதிர்பார்ப்போடு இருந்தீங்க. இப்போ வந்து என்ன, உங்களுக்கான பேலன்ஸ் நீங்கள் இங்கே கொண்டு வரணும். அதுக்கு உண்டான விஷயம் தான் இது. அப்போ ஸ்டார் மாதிரி நீங்கள் இருக்கிறதுக்கு உண்டான பர்சன் எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க? இப்போ நீங்கள் உங்கள் கான்சன்ட்ரேஷனோட ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கே பர்பஸ், வந்த பர்பஸ் என்னன்னு கடவுள் உணர்த்துவார். அப்போது சில விஷயங்கள் உங்களை வந்து நிற்க வைக்குது, அழ வைக்குது, உணர வைக்குது, பெயினாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்குறதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் நடத்தி இந்த பக்கம் கூட்டு வராங்க. அப்போது கிளாஸில் என்ன படிக்க சொல்கிறாங்களோ அந்த விஷயங்களை படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம இந்த களத்துக்குள்ளே போகிறோம். ஹாரன் சவுண்டு, ஓகேங்களா? எல்லாமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த கார்டை நான் இப்படி வைக்கிறேன், ஏன்னா யூடியூப்பில் காமிக்கக்கூடாது. அடுத்தது என்ன கார்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். எவ்வளோ கன்ஃபியூஷனாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டார் ஆகக்கூடிய பர்சன் தான். கவலைப்பட்டு கன்ஃபியூஷன்லாம் ஆனீங்கன்னா திரும்ப நீங்கள் ஸ்டார் ஆக முடியாது. ஸ்டாரை வேடிக்கை தான் பார்க்கலாம். அப்போது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. யாரோ ஒருத்தங்க நிறைய விஷயம் நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில். ஏதோ ஒரு பிஸ்னஸ் லாஸாக கூட இருக்கலாம், அதில் ஒரு பர்சன் வந்து விட்டு கூட போயிருக்கலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம், ஏதோ சரியாக ஏமாந்து போயிருக்கீங்க. அந்த ஒரு விஷயத்தை நினச்சி அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறீங்க, தலையை தொங்க போட்டு போகிறீங்க. பாதையும் தெரியல நமக்கு, என்னடா இப்படி ஆகிப்போச்சு வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை பென்டக்கல் லெவலில் நிறைய மாறும். கடவுள் வந்து அவங்கள பற்றின நாலேஜ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க வரமாட்டாங்க, எல்லா விதமான அவங்களோட கேரக்டர் எல்லாமே உங்கள் முகமூடியெல்லாம் கிழிஞ்சு போய் அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்கள பற்றின அந்த ஒரு மோசமான அந்த ஒரு தாட்டு மைண்டில் இருந்துச்சு. அவங்க மேலே வந்து தாட்டு, மோசமான தாட்டாக இருந்தாலும் சரி, நல்ல தாட்டாக இருந்தாலும் சரி, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்கள் பென்டக்கல் லெவலில் நல்லாயிருக்கு. 5555 இப்போ தான் ஒரு புதிய ஒரு ஆரம்பமே உங்கள் வாழ்க்கையில் திருப்ப முனையே. ஒரு ஃபினான்ஷியல் லாஸாக இருந்தால் கூட திரும்ப ஒரு நல்லது வருது. ஒரு என்னென்னா மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, பற்றாக்குறை மைண்ட் செட் இருக்குது இப்போதைக்கு உங்களுக்கு. அது வந்து நிறைவான ஒரு மைண்ட் செட் கொண்டு வரணும். லேக் ஆஃப் மைண்ட் செட் இப்போதைக்கு இருக்குது. அந்த லாஸை நினச்சி, பிஸ்னஸ் லாஸை நினச்சி, விட்டு போனவங்களை நினச்சி ஒரு ஐசோலேஷன் பீரியடில் இருக்கீங்க. இப்போ தனிமை உங்களை வாட்டுது. அதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டே இருப்பீங்க. இப்போ ஒரு வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் கூட நீங்கள் பார்க்குறவங்க இருக்கலாம். ஒரு வந்து என்னென்னா
சாப்பாட்டுக்கே வறுமைப்படுற ஒரு சுச்சுவேஷன், ஒரு வந்து இன்செக்யூரிட்டியான ஒரு விஷயம், இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேபிளே இல்லாமல் எல்லாமே அப்படி ஓவராக ஆகிப்போச்சு நம்ம லைஃப்பில் அப்படின்னு ஒரு சேஞ்சஸ் வராதா, ஒரு ஃப்ரீடம் கிடைக்காதா, இந்த லாஸ்லாம் முறியடிச்சு ஒரு ப்ராஃபிட் வராதானா, எல்லாமே வரும். 5555. பட் இப்போதைக்கு நீங்கள் இருக்கிற அந்த சோகமான அந்த ஒரு மனநிலையெல்லாம் வந்து விட்டுட்டு நீங்கள் வெளியில் வரும்போது தான் உங்களுக்கான ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இருக்குது, பின்னாடி இருக்குது பாருங்கள். பிரகாசமாக கடவுள் வச்சுருக்காரு. பென்டக்கல் லெவலில் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டே உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு டெக்கான் டாரஸ் எனர்ஜி 5555 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. நான் இப்போதைக்கு இன்னும் எந்த ஒரு விஷயமும் இப்போ நான் திரும்ப வேறு பிஸ்னஸில் போகலாமா, கொஞ்சம் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, ஓகேவா, நிதானமாக இருங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட்டை வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக கொண்டு வரணும். அதுதான் இங்கே வந்து மெயின் திங். மைண்ட் செட்டை ஒழுங்காக வச்சுட்டு தான் நம்ம எந்த விஷயமே செய்யணும். இங்கே அதுதான் மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. உங்கள் மைண்ட் செட்டில் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் ஆப்போசிட்டில் விஷயங்கள் நடக்குது. அப்போது நல்லா தெளிவாக தெரிஞ்சவங்க இது வரைக்கும் வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய வியூஸ் போகுது, ஆனால் லைக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, கமெண்ட்டுமே கம்மியாக இருக்குது. ஸோ வந்து பார்க்குறவங்க உங்களுக்கு கனெக்ட் ஆணிச்சு அப்படின்னா வந்து லைக் கொடுங்க. எந்த விதமான கமெண்ட்டும் நான் வந்து ஏற்றுக்க தான் போகிறேன். எதுவுமே நான் டெலிட்டே பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்களும் உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஸோ எதுனாலும் அப்படியே ஓவராலாக வைங்களேன். உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம், கடவுளை பற்றி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம். எனக்கெல்லாம் வந்து தாட்டே இருக்காதுங்க கடவுளை பற்றி. ஏன்னா அவர் நம்பினா தானேங்க தாட் இருக்கும். ஒரு காலகட்டத்திலலாம் அவங்களெல்லாம் நம்பவே மாட்டேன். எல்லாம் லூஸுங்க, அப்படி எதையோ ஒன்று போட்டு தேடிட்டு போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைப்பேன். ஆனால் நம்மளுக்கு மேலே இருக்குது ஒரு சக்தி அப்படின்னு புரிய வச்சதே அந்த டார்க் நைட் ஆஃப் த டைம். என்னை சங்கடத்தில் நிற்க வச்சு எனக்கு புரிய வச்சாங்க கடவுள்னு ஒரு சக்தி இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து எந்த ஒரு உருவமெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம கூப்பிட்றோம், புத்தரேன்னு கூப்பிட்றோம், முருகனேன்னு கூப்பிட்றோம், சிவன்னு கூப்பிட்றோம். பட் அந்த கடவுளுக்கு உருவமும் கிடையாது, பேரும் கிடையாது. அவரை உணர மட்டும்தான் முடியும். அது எனர்ஜி வடிவத்தில் இருக்குது, அது ஒளி ரூபத்தில் இருக்குது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கை வேறு லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்க, கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது. அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன். இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் ஏதோ வீடியோ போடுறதுக்காக போடுறேன், ஏதோ டேரோ கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையை பேசுகிறதுக்கு எப்பயுமே உள்ளேருந்து ஒரு வார்த்தை வரணும். அந்த வார்த்தை வந்து என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா என்னால் ஈஸியாக இன்ட்யூஷன் பவரில் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும்போது தான் அடுத்தவன் தப்பு பண்ணுறானா சரி பண்ணுறானா அப்படிங்கிறதெல்லாம் சரியாக இருக்கானாங்கிறது தெரியும். ஓகேங்களா? இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு புத்தர் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? பேலன்ஸ் மட்டும் கொண்டு வாங்க, புரியுதுங்களா? உங்களுக்கு இன்ஃபைனைட் நாலேஜ் இருக்குது, இன்ஃபைனைட் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. பென்டகல் லெவலில் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு உயரத்துக்கு நீங்கள் போகலாம். பட் வந்து இப்போதைக்கு பேலன்ஸ் ரொம்ப கண்டிப்பாக முக்கியம். அது வந்து ஃபிசிக்கல் பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அல்லது வந்து கெரியராக இருக்கட்டும், ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். இது ஆடுனுச்சுன்னா இது ஆட்டம் காணும், அது ஆடுனுச்சுன்னா இது ஆட்டம் காணும். அப்போது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அப்போது இது பென்டக்கல் லெவலில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்கள் பர்சன் நிலைமை எப்படி இருக்குன்னா, அவரோட நிலைமையும் வந்து ஒரு ஆட்டம் காணுது, எதுன்னே தெரியல அவங்களுக்கு. இதுவா அதுவா, இது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியா, அது செகண்ட் ப்ரையாரிட்டியா, எது வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷனில் தான் இருக்காங்க அவங்களும். பட் ஆனால் வந்து ஒரு இன்ஃபைனைட் நாலேஜ் அபவுட் வந்து எதுலன்னா கெரியர் லெவலில், பணம் சம்பாதிக்கிறதுல, அந்த திறமையிலலாம் இன்ஃபைனைட் நாலேஜ் இருக்குது. பட் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து என்ன ஆகுது லைஃப்பில் வந்து பேலன்ஸும், சில பேரோட எனர்ஜி சொல்கிறேன் ஏன்னா நிறைய எனர்ஜி வருது. சில பேர் வந்து லைஃப்பில் பேலன்ஸ் பண்ண முடியாமல், ரிலேஷன்ஷிப்பும் சரியில்லை, எனக்கு பணமும் சரியில்லை, ஒரு கோமாளி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து ஒரு தொப்பி போட்ட கோமாளி அவன் வந்து என்ன பண்ணுவான், வெளி உலகத்துக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி வந்து சிரிக்கிறதும் உள்ளே அழுகிறதும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் பார்க்குற நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சில எனர்ஜிஸ், மேஜர் எனர்ஜிஸ்னே சொல்லலாம், இந்த மாதிரி இருக்கீங்க. ஒரு சில பேர் பேலன்ஸ் பண்ணி அழகாக கெரியரையும் ரிலேஷன்ஷிப்பையும் கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறீங்க. அதுவும் வந்து இங்கே இருக்குது. அப்போது ஸோ உங்களோட மைண்ட் செட் பொறுத்து தான். இது எஸ் கார்டு தான், நல்ல பாசிட்டிவிட்டி கார்டு தான். அது வந்து பென்டக்கல் லெவல்லையும் இன்ஃபைனைட் இருக்குது. அப்போது வந்து இது எல்லாமே நீங்களே வந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான், நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் நம்பணும், கடவுளை நம்பணும், அதுக்கு உண்டான பிரயத்தனமும் நீங்கள் பண்ணணும். அப்போது பிஸ்னஸ் நல்ல டைம் வருதுன்னு மட்டும்தான் சொல்லலாம். உங்களுக்கு அதுக்கான பிளெஸ்ஸிங்கும் கடவுள் மேலேருந்து கொடுத்துட்டாரு. ரிசீவிங் மோடில் யார் இருக்கானோ, எவன் வந்து உழைக்கிறானோ அவனுக்கு தான் இந்த விஷயம் வந்து கிடைக்கும். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டா எனக்கு பணம் வருதுன்னு நான் பண்ண முட்டாள்தனம். நான் இப்போ வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணேன். எந்த விதமான முயற்சி பண்ணலை, சம்பாதிக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சி பண்ணல. பணம் வருதுன்னா எப்படி வரும்? அப்போது பணம் வரும் கண்டிப்பாக. நீ என்ன நினைக்கிறியோ விஷுவல் பண்ணி பார்க்குறது மூலமாக, அந்த ஒரு விஷுவல் போர்டு போட்டு நீங்கள் அதை ரெகுலராக பார்க்குறது, அஃபர்மேஷன் போடுறது, கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் தான். 55 மெத்தட், 555 மெத்தட், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், 369 மெத்தட் எல்லாமே நடக்கும். பட் ஆனால்
அது நீ வேண்டிக்கிட்ட அப்படின்னா உனக்கு அது கையில் வந்து சேர்றதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் வந்து கடவுள் வந்து கண்ணில் காட்டுவார். இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இது படி அது படின்னு எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கண்ணில் கொண்டு வந்து காமிப்பாங்க. பட் நீங்கள் தான் அதை வந்து பிக் பண்ணி அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணணும். புரியுதுங்களா? பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருவாங்க, விஷயங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, கை கிட்ட தொடும் தூரத்துக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் தான் வந்து அதை வந்து முயற்சி பண்ணி உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும். அப்போது நிறையா விஷயங்கள் நீங்கள் தான் இங்கே மாற்றிக்கணும். ஓகேவா? அப்போது நீங்கள் மாற மாற இங்கே எல்லாமே மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயம், தெளிவான விஷயம். இதுலேருந்து ஒரு கார்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஏஐ கார்டு எடுத்துடலாமா? நிறைய பேர் என் பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் பயங்கரமாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, நடந்ததை தாங்கவே முடியல, கடவுள் கையை பிடிச்சிட்டிங்க, கடவுள் காலை பிடிச்சிட்டிங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு டார்க் நைட் ஆஃப் த பீரியடில் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரிவினை சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதிரி நடக்கும்னு நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போயிருப்பீங்க. இப்போதைக்கு கடவுளை நம்பிட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கே எல்லாமே கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு நாலேஜ்லாம் கிடைச்சதுக்கப்புறம் ஆரன் சவுண்டு சைலண்ட்டாக என்ன பண்ணுறீங்க, காலையும் கட்டி போட்டு கையும் கட்டி போட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் நாலேஜுங்க உங்களுக்கு நிறையா வந்திருக்கு. நிறையா வாழ்க்கையை நீ எப்படி கொண்டு போகணும் கற்றுக்கிட்டீங்க, வாழ்க்கையில் ஏன் அடி உழுவுது கற்றுக்கிட்டீங்க, என்ன தப்பு பண்ணீங்க கற்றுக்கிட்டீங்க, யார் யார் உங்கள் முன்னாடி எப்படி ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே நமக்கு மேலே வந்து அடுத்த லைன் அடுத்த ஸ்டெப் வைக்கணும்னா கடவுள் தான் எழுதின விஷயம் நடக்குது, அப்போது அவரை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக விட்டுட்டீங்க. இது என்னென்னா, இது எதை சைலண்ட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னா மனசை வந்து சைலண்ட்டாக விட்டுட்டீங்க. அது பாட்டுக்கு அது என்னவோ பண்ணிகிட்டு இருக்கட்டும், எனக்கு மைண்டை வந்து போட்டுக்கிட்டு இது இப்படி ஆயிருமோ அது அப்படி ஆயிருமோன்னு மைண்டில் நினச்சிட்டு இருந்தீங்க பாருங்கள். சில விஷயங்கள் பயம் கவலை நான் தான் பண்ணணும், அந்த மைண்டில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கை விட்டுட்டீங்க. பட் வெளியில் பண்ணக்கூடிய அத்தனை ஃபிசிக்கல் ஒர்க்கையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? இது வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே எதுவுமே நான் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, கடவுள் தான் இங்கே எல்லாம் செய்கிறாரு. அப்போது மனப்போராட்டத்தை விட்டுட்டீங்க. அப்போ புத்தர்கிட்ட வச்சோன்னே மனசு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வருது இல்லையா? அதுதான் வந்து நிறைய விஷயம் அவர் வந்து சொல்லி அந்த வைபெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. எந்த இடத்துலேருந்து பேங்காக்லேருந்து வந்து இங்கே வந்து உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? யார் யார் எந்தெந்த இடத்துக்கு வரணும்னு எழுதி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி நான் எந்த இடத்துல இருக்கணும், நான் என்னோடய உயர்வு எங்கே இருக்குங்கிறத அவர் கடவுள் எழுதி வச்சுருக்காரு. நான் தெரியாமல் அடுப்படிக்குள்ளேயே சுற்றிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தேன். பிடிச்சி வெளியே தள்ளினார், அடித்து தரன்னு வெளியே தள்ளினார். வலிச்சிச்சு தான், அவர் வெளியே தள்ளும்போது வலிச்சிச்சு. ஐயோ என்ன இப்படி ஆகிப்போச்சு லைஃப், ஏன் இப்படி எல்லோரும் இருக்காங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவரை கையை பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா அவரை விட்டால் நான் வேறு எதையுமே நான் நம்பலை, யாரையுமே நம்பலை. எனக்கு நம்புற மாதிரி யாருமே எனக்கு வந்து தெரியல, அந்த அளவுக்கு வலி வேதனை. அப்போது அதில் கடவுள் கையை பிடிச்சதுக்கப்புறம் எனக்கு அழகாக கொண்டு வந்துட்டார். இன்றைக்கி பாருங்களேன் எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். பேங்காக்கில் இருக்கிற இந்த புத்தர் எங்கே வந்து உட்காந்துருக்காரு பாருங்கள். அப்போது நான் இதெல்லாம் ஆசைப்பட்டேன்னா, நான் நினச்சேன் 4 நாளைக்கு முன்னாடி வேணும்னு நினச்சேன். பட் இன்றைக்கி பாருங்கள் நம்ம ரீடிங்க்கு பவர்ஃபுல் ரீடிங் கொடுக்கறதுக்கு வந்து உட்காந்துருக்காரு. சூப்பருங்க. அது மாதிரி தான் லைஃப்பில் நிறையா மிராக்கள் நடக்கும். நான் நினச்சது, நான் என்னோடய எனர்ஜி எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள். நான் நினைக்கிற விஷயம் இன்னொருத்தர் கனெக்ட் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன், எதையுமே கவலைப்பட்டுட்டுலாம் இருக்காதிங்க. நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அது அப்படியே இந்த பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ட் ஆகி இதான் நீ கேட்குறேன்னு சொல்லி அதுதான் கொடுக்கும். அதுக்கெல்லாம் வேறு எந்த ஆப்ஷனுமே தெரியாது. நீங்கள் வந்து அழுகிறீங்க, அழுகையில் இருக்கீங்க, உங்களோட இது இப்படி இருக்குது, உங்களுக்கு சந்தோஷம் வேணுங்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் அழுகிற இமோஷன் கொடுத்தீங்கன்னா இதுதான் வேணும்னு நினச்சிக்கும். அதுக்கு இதெல்லாம் வந்து நீ அழுகிற, உனக்கு நல்லது கொடுக்கணும், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்லாம் தெரியாது அதுக்கு. வாவ், நல்ல விஷயம் வருது. வாவ், சூப்பர் கார்டுங்க. இது வரைக்கும் ரொம்ப மாடரேட்டான ஒரு ரீடிங்காக இருந்தது. மனசில் குழப்பத்தோடு இருந்தீங்க. நீங்கள் தேடுற பர்சன் உங்களை தேடி வராங்க. நீங்கள் ஆசைப்படுற விஷயம் கண்டிப்பாக உங்கள் கையில் கிடைக்குது. பணம் ஏதாவது வரணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வருது. சொத்து இழுவை கேஸ் இழுவிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக சரியாகுது. அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவு, வேறு எந்த பர்சன் உங்ககிட்ட பேசல, அன்பு கொடுக்கல, ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்காங்க, என் அன்பை நிராகரிக்கிறாங்க, கண்டிப்பாக வராங்க. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, லவர்ஸ்குள்ளே இருந்தாலும் சரி, மற்ற உறவுகளுக்குள்ளே நீங்கள் எது ஆசைப்படுறீங்களோ அன்பை மையப்படுத்தி நீங்கள் எந்த விஷயம் ஒருத்தங்களை வேணும்னு ஆசைப்பட்டாலும் அது வருது. இன்னொருத்தருக்கு நிறைய பேருக்கு நியூ லவ்வும் வருது, நியூ ப்ரப்போசலும் கண்டிப்பாக வருது. பழைய பர்சனும் வராங்க, நியூ ப்ரப்போசல், ரெண்டோட எனர்ஜியும் இங்கே வருது. வரப்போகிறாங்க. ஏன்னா காலடி எடுத்து வைக்க போகிறாங்க. இந்த குதிரை காலடி எடுத்து வைக்க போது எல்லாம் முயற்சி பண்ணிட்டாங்க, வந்துகிட்டே இருக்காங்க. கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் அவங்க வருவாங்க. வரல அப்படின்னா தப்பு உங்கள் பேரில் இருக்குது. நீங்கள் அழுதுகிட்டே உட்காந்துட்டு வேலையாக பார்க்காம 24 மணி நேரம் இதே வேலையாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா வராது. அதையும் நான் சொல்லிட்டேன். உங்கள் மைண்ட் செட் பாசிட்டிவிட்டியாக நீங்கள் உண்மையாக மாறணும். நீ சந்தோஷமாக இருக்கணும்னு உண்மையாக மாறணும். நீங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறது உண்மையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் லெசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா, கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் மிராக்கிள் நடக்கும். இல்லைன்னா நான் எப்படி அழுதுகிட்டே ரொம்ப வருஷமாக இருந்தேனோ அதே மாதிரி தான் நீங்களும் இருக்க போகிறீங்க. இங்கே வந்து மாற்றத்தை வெளியிலேருந்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே மாறும்போது வெளியில் மாற்றம் வரும். இதுதான் இங்கே வந்து
சட்டத்திட்டமே, அந்த சட்டத்திட்டத்தையே இவ்வளோ க்ளீனாக நான் வந்து சொல்கிறேன். எனக்கெல்லாம் யாருமே சொல்லலை, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து கடவுள் மட்டும்தான் எனக்கு உணர்த்தியிருக்காரு. உணர்த்தினது எப்படின்னா, என்னை அனுபவபூர்வமாக அனுபவிக்க வச்சு என்னை உணர்த்தியிருக்காரு. நான் இப்போ வந்து நான் கேட்கலாம், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்னு நான் கேட்டுட்டு இருந்தேன் உங்களை மாதிரி தான். பட் அதெல்லாம் கஷ்டப்பட்டு நான் பண்ணதுனால தான் ஆரஞ்ச் சவுண்டு. இன்றைக்கி உங்களுக்கு நான் இவ்வளோ அழகாக வந்து பெயினோட சேர்ந்த ஒரு லெசனுங்க இது. என்னோடய பெயின் மூலமாக கற்றுக்கிட்ட ஒரு லெசன். அதனால தான் ஆழமாக உங்களோட கஷ்டங்கள் எனக்கு புரிய வருது. ஸோ நல்ல காலம் வருது கண்டிப்பாக. இது கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னா மை லவ் கம்மிங்னு போடுங்க. நிறைய பேர் இந்த அன்புக்காக தானே ஏங்குறீங்க. என்னோடய லவ் கம்மிங், மை லவ் கம்மிங். ஓகே போடுங்க. இன்றைக்கி சூப்பராக இருந்தது இல்லையா? எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. 35 நிமிஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு கார்டுங்க. என் பர்சன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப இஷ்டப்படுறீங்க. சரி, உங்கள் பர்சன் என்ன தான் நினைக்கிறாரு பார்க்கலாமா? இதில் நிறைய பேரோட எனர்ஜி வரும். ஸோ எனக்கானது அப்படின்னு பட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஓவரால் மெசேஜஸ் ஓவராலாக கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். தனியாக செப்பரேட்டாக வேணால் பர்சனல் ரீடிங் வாங்க. சில பார்ட்னர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஏமாத்துகிற ஒரு விஷயமாகவும் நடந்துக்கிறாங்க. ஒரு மைட் பி ஃப்ளர்ட்டி ஏமாத்துகிற மாதிரி, உங்களை வந்து அட்மையர் பண்ணுற மாதிரி, நீங்கள் கவர்ற மாதிரி, அது மாதிரி கூட சில பார்ட்னர் வந்து இருக்கலாம். எது பண்ணால் நீங்கள் வந்து கவுந்துருவீங்க, அந்த மாதிரி கூட சில விஷயங்கள் வந்து உங்கள் பார்ட்னர் ஏமாத்துறதுன்னு சொல்கிறத விட என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதில்ல அவங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம். இது ஏமாத்துறதுன்னு வராது, இது சீட்டிங் எனர்ஜி வராது. நீங்கள் என்ன பண்ணால் இம்ப்ரெஸ் ஆவீங்கன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம். ஐ ட்ரஸ்ட் மை பார்ட்னர் அண்ட் அவர் ரிலேஷன்ஷிப். இதுதான் வந்து அஃபர்மேஷன். ருத்ராட்சம் தான் இதுக்கு வந்து ரெமெடிஸ். ருத்ராட்சம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க. அது பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ளே கொடுக்கும். நெகட்டிவிட்டி மைண்ட் செட்டு, அந்த சந்தேகம், ஓவர் திங்கிங் இதெல்லாம் வந்து இருக்காது. ருத்ராட்சம் மணியும் இருக்குது, $50 இருக்குது. தேவைப்படுறவங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து இன்றைக்கே பார்க்குற நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த கார்டு பார்ட்னர் இஸ் ஃபீலிங் ப்ரொடெக்டிவ். உங்கள் பார்ட்னர் வந்து உங்கள் கூட இருக்கும்போது ஒரு ப்ரொடெக்ஷனோடு இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. அஃபர்மேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐ எம் சேஃப் அண்ட் செக்யூர் இன் மை ரிலேஷன்ஷிப். மை பார்ட்னர் கேர்ஸ் அபவுட் மீ அண்ட் வாண்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் மீ. சரியா? ஓகேவா? அப்போது ஒரு நல்ல எனர்ஜி தான். 2 கார்டுமே நல்ல எனர்ஜி தான். அது ஃப்ளர்ட் பண்ணுற எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஏமாத்துறது கிடையாது. உங்களை வந்து கவர்றது, உங்களை அட்மையர் பண்ணுற மாதிரி, நீங்கள் அவங்கள பிடிக்க வைக்கிறதுக்காக அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. பார்ட்னர் இஸ் திங்கிங் ஆஃப் யூ. உங்கள் பார்ட்னர் உங்களை நினைக்கிறாங்களா? விட்டு போயிட்டானே, அவன் வேலை தான் முக்கியம்னு ஓடிட்டானே, அம்மா பேச்சு தான் வேணும்னு கேட்டு போயிட்டானே, இன்னொரு பொண்ணு கூட எனக்கு வந்து உறவு இருக்குது, எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானே, இன்னொன்று தான் முக்கியம், கெரியர் தான் முக்கியம்னு ஓடிட்டானே. இப்போ அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா, உங்களை திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களெல்லாம் மறக்கலாம் முடியல, அப்பப்போ நினைக்கிறான். அப்போ வந்து அஃபர்மேஷன் என்னென்னா, ஐ எம் லவ்ட் அண்ட் செரிஸ்டு பை மை பார்ட்னர். ரெமெடிஸ் வந்து ருத்ராட்சம் தான். ருத்ராட்சத்தை வாங்கி போட்டுக்கோங்க. ருத்ராட்சம் அப்படிங்கிறது சிவனோட மெயினான ஒரு மாலை ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகத்தை படைச்சது சிவம் தான். சிவம் அது வந்து தமிழ் கடவுள் கிடையாது, சிவம். பார்ட்னர் லவ் யூ. வாவ். அப்போ உங்கள் பார்ட்னர் இதில் வந்து உங்கள் பார்ட்னர் யாரும் ஏமாத்துற மாதிரிலாம் இல்லை. பார்ட்னர் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், பார்ட்னர் உங்களை லவ் பண்ணணும், பார்ட்னர் உங்களை நினச்சிட்டே இருக்காங்க. அப்போ அஃபர்மேஷன் என்ன போடுறீங்கன்னா, ஐ எம் வர்த்தி ஆஃப் லவ் அண்ட் அக்செப்டன்ஸ். இந்த அஃபர்மேஷன்லாம் போட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. ருத்ராட்சம் தான் இதுக்கு. ருத்ராட்சம் பண்ணி வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கி ரெமெடிஸ் வந்து என்ன அப்படின்னா ருத்ராட்சம் தான். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது என்னென்னா பூஜை பண்ணி, அது ஒரு சீக்ரெட்டான இடத்துலேருந்து பூஜை பண்ணி அது என் கையால் கொடுக்கறதுனால இன்னுமே வந்து அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி ரீடிங் வந்து 38 நிமிஷம் ஆச்சா? வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ரெட் கார்டு மெசேஜ்லேருந்து 2 எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆஞ்சநேயரப்போட மெசேஜ் போயிடலாம். ஓகேங்களா? பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி என்ன மெசேஜ் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்ப்ரெஸ் யுவர் லவ். நிறைய பேருக்கு நீங்கள் அன்பான பர்சன், நீங்கள் அவங்கள நேசிக்கிறீங்க அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் பயத்தில் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். அதனால் எந்த விதமான ஒரு விஷயமும் லூஸ் ஆக போகிறதில்ல. ஹாரன் சவுண்ட். ஸோ உங்கள் விஷயத்த வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தயங்குறீங்க. சொல்லிட்டா ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, சொல்லிட்டா நம்ம இறங்கி போயிடுவோமோ, நம்ம தான் அலையிறோம்னு நினச்சிக்குவாங்க. என்கேஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. யுவர் லவ் லைஃப் இஸ் சூன் அசெண்டிங் டு எ ஹையர் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட். கண்டிப்பாக
இது வந்து இன்னும் அதிகப்படியாக ஒரு ஸ்டெப் எடுத்து என்கேஜ்மெண்ட்டுக்கு போகும். அக்செப்ட் அண்ட் ஒர்க் வித் த ஃப்ளாஸ். உங்களுக்குள்ளே என்ன விதமான ஒரு ஃப்ளாஸ் இருந்தாலும், என் பார்ட்னர் என்னை விட்டு போயிட்டானே, இதனால தான் போயிட்டாமல் இருக்கு, நான் எதுக்கு தகுதி இல்லை, எது இருந்தாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களை லவ் பண்ணுறவங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கிறவங்களா தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. அப்படி ஏற்றுக்கல அப்படின்னா அது உங்களுக்கான பார்ட்னர் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் உங்கள் மேலே வந்து இன்ஃபீரியர் ஆகிறதுக்கு இங்கே வேலையே இல்லை. உங்களை எப்படி அவன் அப்படியே எடுத்துக்கிறானோ அவன் தான் உண்மையான பார்ட்னர். அவன் எடுத்துக்கல, உங்ககிட்ட ஃப்ளாஸ் இருக்குன்னு சொன்னான்னா அவங்க உங்களுக்கான பார்ட்னர் இல்லை. ஓகேங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். அதனால் மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக சேர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷுவல் பண்ணுங்கள். எல்லாமே இமோஷன் வைப்ரேஷனாக வச்சு நீங்கள் பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்கள் கையில் சீக்கிரம் வந்து சேரும். ஓகேங்களா? ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் தான். நான் சொன்ன மாதிரி யூ ஆர் இனஃப், ஐ எம் இனஃப்னு எல்லாருமே வந்து கிளைம் பண்ணுங்கள். எல்லாருமே கமெண்ட் போடுங்க. எல்லாரும் ஐ எம் நாட் குட் இனஃப்னே இருக்கீங்க. ஐ எம் இனஃப், ஐ எம் குட் இனஃப் அப்படின்னு போடுங்க. ஐ எம் நாட் குட் இனஃப்னு இருக்கீங்க, ஐ எம் குட் இனஃப்னு எல்லாரும் வந்து கமெண்ட் போடுங்க. ஏன்னா இந்த பர்சன் நீங்கள் யாரை வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி உங்களை லவ் பண்ணுவாங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள பர்சன் கண்டிப்பாக உங்களை தேடி வராங்க. பார்த்தீங்களா? கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பர்சன் தேடி வராங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. அதுக்குன்னு வந்து ஒன்றுமே பண்ணாமல் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன், நான் என்னை செல்ஃப் லவ் பண்ண மாட்டேன், நான் எதுவும் சம்பாதிக்க மாட்டேன். எல்லாருமே நீங்கள் ரீடிங் பார்க்குற எல்லாமே கையில் 4 காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத வந்து மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், நமக்கான ஒரு ஸ்பேஸு, நமக்கான ஒரு ரெஸ்பெக்ட், நமக்கான ஒரு ரெகக்னேஷன் இந்த சொசைட்டிலையும் நம்ம சுற்றி உள்ளவங்களையும் கிடைக்கணும்னா நீ தனியாக சம்பாரிச்சு தான் ஆகணும். ஒருத்தங்க கையில் நம்ம அடங்கி இருந்தது அது ஒரு காலம். இப்போ எல்லாமே வந்து சம்பாதிக்கிறாங்க. அப்போ சம்பாதிக்கிறேங்கிறது ஆண்களுக்கு மட்டும் பொதுவான ஒரு விஷயம் கிடையாது. பெண்களுமே இப்போல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் வந்து பழைய காலத்தில் இருக்காங்க தெரியுங்களா? 60s 70s 80s 50s இதிலெல்லாம் உள்ளவங்க வந்து இதுக்கு மேலே நான் என்னம்மா கற்றுக்கிறது அப்படின்னா அவங்க நிச்சயமாக அவங்கவுங்களுக்குன்னு வயசு வந்து காரணம் காட்டாதீங்க, உடல்நிலை காரணம் காட்டாதீங்க. இது எல்லாமே நீங்கள் உங்களால் இதை எதிர்த்து உங்களால் சாதிக்க முடியும். கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு சோல் தான். அதனால் எது பண்ணணுமோ முயற்சி பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் வந்து நல்லது பண்ணுவார். உங்களோட பவரை யார்கிட்டயோ கொடுத்து வச்சுருக்கீங்க, சம்ஒன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்ருக்காங்க. உங்களை வளர விடாமல் நிறைய பேர் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள் சந்தோஷத்தையும் அவங்க கையில் கொடுத்து வச்சுட்ருக்குறீங்க. நிச்சயமாக உங்கள் சந்தோஷம் உங்கள் கையில் தான் இருக்குது. பவர் பேக் நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இண்டிவிஜுவலாக இருக்கிறதுக்கு பயப்படாதீங்க. இங்கே கடவுள் கூட இருக்கார். கடவுள் கூட இருக்கும்போது நம்ம மிருகங்கள் கூட இருக்கும்போதே பயம் இல்லாமல் இருக்கும். சுற்றி இருக்கிறவங்களாம் யாருங்க? ஒவ்வொரு மிருகங்கள். அந்த மிருகங்கள் அதுக்கு தேவைப்படுறப்போ அது என்னென்ன மிருகங்கிறது அது முகத்தை காமிக்குது இல்லையா? ஒன்று சிங்கம் மாதிரி இருக்குது, ஒன்று நாய் மாதிரி இருக்குது, ஒன்று நரி மாதிரி அதோட குணத்தை காமிக்குது. அப்போது கடவுளை நம்ம பிடிச்சிக்கும் போது நமக்கு இந்த மிருகங்கள் கூட இருக்கிறதுக்கெலாம், இந்த மிருகங்கள் கூட இருக்கிறதுக்கே நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அப்போ கடவுள் நம்ம கூட இருக்காருன்னு உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம இனிமேல் எந்த மிருகமாக இருந்தாலும் நம்ம பயப்படவே தேவையில்லை. எந்த உலகத்துக்கு வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம், நல்ல வழியில் நல்லா சம்பாதிக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களுக்குள்ள எல்லா திறமைகளுமே இருக்குது. உங்களை வந்து நீங்களே வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்காதீங்க. என்னால் முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு அந்த தாட்டை தூக்கி போட்டுட்டு உங்களால் எல்லாமே முடியும். அவங்களுக்குன்னு ஒவ்வொரு திறமைகள் கடவுள் வச்சு தான் படைச்சிருக்காரு. அவங்களுக்குன்னு ஒரு சோல் பர்பஸ், ஒரு லைஃப் பர்பஸ் இருக்குது. இந்த அழுகாட்சி சீன்லேயே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் பர்பஸும் தெரியாது, நீங்கள் யாருன்னு தெரியாது. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வந்தும் நிறையா பேர் இன்னும் அதை பற்றி தெரியாத நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கிறது ஒரு கிரேட்டான ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு விஷயங்க. இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய விஷயங்கள், பிரம்மாண்டமான விஷயங்கள், ஆச்சரியமூட்டும் ரகசியங்கள் இதெல்லாமே நீங்கள் கற்றுக்குவீங்க. தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கடவுள் உங்கள் கூட இருக்காங்க அப்படிங்கிறத நிறைய விஷயம் வந்து பார்ப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, நான் காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தேன். திருச்சியிலேருந்து இன்னொரு ஊருக்கு நான் ட்ராவல் பண்ணி போகும்போது என்ன ஆச்சு, எனக்கு முன்னாடி போன வண்டி காரு அது வந்து 5353 போணுச்சு. அந்த காரை வந்து கிராஸ் பண்ணி போனால் இன்னொரு காரோட நம்பர் 5353 எனக்கு பின்னாடியிலேருந்து கிராஸ் பண்ணி போணுச்சு. அப்போது ஒரு மிராக்கிளான ஒரு விஷயம். இந்த மாதிரிலாம் ஒரே நேரத்தில் 2 காரோட நம்பரும் ஒன்றா இருந்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப மிராக்கிள். அதுக்கப்புறம் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததில் ஒரு கரெக்டான ஒரு இன்ட்யூஷன் பவர், கடவுளோட ஒரு அலைன் ஆகி போயிட்டுருக்கீங்க, ஹையர் அசென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் போகிற பாதை கரெக்டான ஒரு க்ரோத் நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் கடவுள் எனக்கு கொடுத்தாங்க. அப்போது வந்து எனக்குமே வந்து அந்த நம்பர் மூலமாக கடவுள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. நானும் எக்ஸைட்மெண்ட்டாக அந்த ஏன்னா மிராக்கிள் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஒரே சமயத்தில் 2 வண்டிலையும் ஒரே விதமான ஒரு நம்பர் போகுது. ஆனால் வந்து இந்த காருக்கும் அந்த காருக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. நீங்கள் வேணால் நினைக்கலாங்க ஒரு பெரிய ஒரு மினிஸ்டரோட காராக இருந்தால் எல்லா நம்பரும் ஒன்றா தாங்க இருக்கும், அது முன்னாடி வரும் பின்னாடி வரும், அப்படிலாம் கிடையாது. இது வேறு கார், அது வேறு கார். புரியுதுங்களா? அந்த முன்னாடி உள்ள நம்பர் இருக்கும் தெரியுங்களா, அது வேறு மாதிரி இருந்தது. அந்த டிஎன் அது வந்து வேறு ஒரு நம்பர், இது வேறு ஒரு நம்பர். ஸோ நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. அதனால் எல்லாத்துக்கும் தெளிவான ஒரு விஷயம்.
புரியுதுங்களா? பார்க்குறவங்க கண்ணோட்டத்தை பொறுத்து இருந்து. அதே மாதிரி நான் என்னென்ன விஷயம்லாம் வழியில் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா, இயற்கை, பிரபஞ்சம், சந்தோஷம் கொடுக்குற அத்தனை விஷயங்களும் என் கண்ணில் பட்டுச்சு. ஆனால் என் பையனுக்கு என்ன கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா, அம்மா அங்கே பாரும்மா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. போகும்போது அதே மாதிரியே சொன்னான், அம்மா வரும்போது இங்கே பாரும்மா இந்த லாரி பாரும்மா எப்படி நசுங்கி போயிருக்கு, பயங்கரமான ஆக்சிடென்ட். அப்போது அந்த விஷயமும் அவன் கண்ணில் படுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், போகிற பக்கம்லாம் அவன் காராக பார்த்துட்ருக்கான். அவனுக்கு கார் ரொம்ப பிடிக்கும். அப்போது இந்த கார் வாங்கணும், அந்த கார் வாங்கணும். அப்போது வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு படம் முழுசாக பார்த்தா கூட எனக்கு என்ன விஷயம் தேவைப்படுதோ அந்த விஷயத்தை மட்டும்தான் என்னோட மனசு சூஸ் பண்ணுது. அப்போது இந்த உலகம் எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான். அப்போது எனக்கு என்ன தேவைப்படுதோ, நான் என்ன சூஸ் பண்ணுறேனோ, எனக்கு ஒரு அமைதி, எனக்கு ஒரு இன்ட்யூஷன், கடவுளோட அந்த ஒரு அனுசரிப்பில் இருக்கணும்னு நான் சூஸ் பண்ணுறதுனால எனக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே வந்து என் கண்ணில் படுது. அவனுக்கு வந்து கார் தான் வாங்கணும், புது காராக வாங்கணும், அந்த ஒரு விஷயம் அது மாதிரி பார்ப்பான். அதுக்கப்புறம் வந்து இந்த இறப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்லாம் அதை பார்த்து வந்து அவன் என்ன பண்ணுவான், அம்மா அங்கே பாருமா அப்படியே ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுவான். அந்த மாதிரிலாம் ஆனது. அப்போது இந்த விஷயங்கள் குறித்து அவன் அடிக்கடி வந்து வீடியோ பார்க்கறனால அவனுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஆப்போசிட்டில் அதெல்லாம் கண்ணில், நானும் தான் அதே காரில் போகிறேன், பட் என் கண்ணில் வந்து அது படலை. ஓகேங்களா? இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நல்லதே நினைங்க, எப்பயும் நல்லதே நினைங்க. சீக்கிரம் முடிக்கிறேன், டிவைனோட கைடன்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. டக்குன்னு ஒரு டிவைன் கைடன்ஸ் கொடுக்கலன்னா அதுக்கும் கோச்சிக்குவீங்க. ஸோ கங்கா டிவைன் இன்டர்வென்ஷன், கடவுளோட ஒரு ஒரு இன்டர்வென்ஷன் வந்துடுச்சு. உங்களுக்கு நல்ல விஷயம் கண்டிப்பாக வருது. எந்த விதமான ஒரு சூழ்நிலையில் இப்போ நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. அதனால் உங்களோட ஃபேவருக்கு ஏற்ற மாதிரி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும். உங்களோட ஃபேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆசைப்படுற அத்தனை விஷயம் கிடைக்கும். கடவுளே உங்களுக்கு வந்துட்டாங்க, டிவைன் டைம் வந்துடுச்சு. அப்போ நீங்கள் மாறுங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்ச ஆசைப்பட்ட அத்தனை விஷயமும் உங்கள் கையில் வந்து கிடைக்கும். இது எல்லாமே நீங்கள் தான். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். வாழ்க்கை வாழ்வதற்கு தான், வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. யார் கையிலையும் கொடுக்காதீங்க. எப்பயும் நல்லதே நினைங்க, நல்லது மட்டுமே யோசிங்க, நல்லது மட்டுமே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.